தமிழ்நாட்டில் 16 இடங்களில் கோடை வெப்பம் சதமடித்தது. அதிகபட்சமாக 2 இடங்களில் 110 டிகிரி ஃபாரன்ஹீட்டை கடந்து பதிவானது. அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 110.84 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், ஈரோட்டில் 110.12 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. திருப்பத்தூரில் 107.96 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மதுரை விமான நிலையத்தில் 107.24 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. இதேபோன்று திருச்சி மற்றும் திருத்தணி பகுதிகளில் தலா 107.06 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானது. பாளையங்கோட்டை மற்றும் சேலத்தில் தலா 105.8 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவான நிலையில் மதுரை நகரம் மற்றும் தஞ்சையில் தலா 104 டிகிரி ஃபாரன்ஹீட் கொளுத்தியது. சென்னை மீனம்பாக்கத்தில் 102.92 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், தர்மபுரியில் 101.3 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. கோவையில் 100.76 டிகிரி ஃபாரன்ஹீட், நாகையில் 100.58 டிகிரி ஃபாரன்ஹீட், பரங்கிப்பேட்டையில் 100.4 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவானது. வட தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் வழக்கத்தை விட கூடுதலாக 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்ப அலை வீசக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. இன்று முதல் 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும், கடலோர மாவட்டங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் பதிவாக வாய்ப்புள்ளதாகவும், சென்னையில் அதிகபட்சமாக 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாக வாய்ப்பு உள்ளதாக கூறப்பட்டுள்ளது.